ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பென்டோ கேக் ரெசிபி தான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நான் வந்து என் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மெஷர்மெண்ட் அளவுகள்லாம் இப்போ நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். கேக் ஜெல் பார்த்தீங்கன்னா 2 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சுகரு, கிரானுலேட்டட் சுகர் தான் 53 கிராம் சுகர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் 3 கிராமு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா பார்த்தீங்கன்னா 44 கிராம், மில்க் பவுட்ரு வந்து 2 கிராமு, பேக்கிங் பவுட்ரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா எக்கு, அதுக்கப்புறம் சுகரு, கேக் ஜெல் இது 3மே தான் நான் போட்டுட்டு இப்போ நான் வந்து பீட்டர் வச்சுட்டு பீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் பீட்டரில் எந்த அளவுக்கு ஹை ஸ்பீடு இருக்கோ அந்த லெவலில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டீ கேக்கு சொன்ன மாதிரி தான் எக்கு, அதுக்கப்புறம் சுகரு, அப்புறம் கேக் ஜெல் இது 3மே வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆயில் கூட வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட டீ கேக் ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் பீட்டரில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி மட்டும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து வைக்காதீங்க. ஏன்னா ஒரு பீட்டர்லையுமே ஒரு டைம் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எக்கு நம்ம பீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா பீட் பண்ண அதோட டெக்ஸ்சர் வந்து மாறும், கலரும் வந்து மாறும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எக்கை பீட் பண்ணுறதுக்கும் இப்போது வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. எக்குடைய டார்க் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி லைட்டான ஒயிட்டிஷ் கலரில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பீட்டரை வச்சுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும். நம்ம பீட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த அளவு வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 4 இன்ச் டின்னு தான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பென்டோ கேக் டின்னு. பென்டோ கேக்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த டின் தான் வந்து யூஸ் பண்ணி செய்வாங்க. இது தான் நமக்கு கரெக்டாக வரும். பென்டோ பாக்ஸுக்குமே இந்த டின்னு தான் வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். ஆயிலாம் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு டின்னை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஓடிஜியும் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் எக் மிக்சரை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைதா, பேக்கிங் பவுடர், அப்புறம் மில்க் பவுடர், சால்ட் இது தான் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பேட்டர் கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிராஜுவலாக வந்து ஒரு ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 5 ஸ்பீடு வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய பீட்டரில் லாஸ்ட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் தான். ஸோ நான் 5 வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் பீட் பண்ணாமே இருக்கக்கூடாது, ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது. ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குளூட்டன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ கரெக்டான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுக்கணும். நம்ம பீட் பண்ண ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வரும். அதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சரு. இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் விழக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் விழக்கூடாது. கரெக்டான டெக்ஸ்சரில் நம்ம ரிப்பன் வந்து மடங்கி விழணும். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக விழுவுது. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த பீட்டரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதோட டெக்ஸ்சர் மட்டும்தான். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்டான கேக் உங்களுக்கும் வரும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட பேட்டர் வந்து கரெக்டாக ரிப்பன் மாதிரி மடங்கி விழுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிலே, வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா ஓவர் பீட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதை கவனமாக பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றினா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் தான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆயிலாக வந்து மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 மினிட் வரைக்கும் தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 0 வேஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கிராம் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் மட்டும்தான் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்கோம்.
அதையுமே கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சோஷியல் மீடியா கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக தான் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் எதாவது டவுட் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம். ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரையும் வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஒன்ஸ் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சுட்டு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு ஆயிலெலாம் வந்து அங்கங்கே மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணுறப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா கேக் ஜெல் மெத்தட் தான். இதிலே வித்தவுட் கேக் ஜெல் மெத்தடுமே இருக்குது. அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து பேட்டரை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம டின்னில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்யூவர் வச்சுட்டு ஏர் பபுள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பேட்டரை ப்ரீஹீட் ஆன ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பென்டோ கேக் ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ஒரு ஸ்டிக்கை வந்து நான் இன்செர்ட் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக வந்து பேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். லிக்யூட் ஏதாச்சும் ஒட்டுனுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு நைஃபை வச்சுட்டு சைட்ஸ்லாம் இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளேட் வச்சுட்டு இது வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேயர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பேக்கிங் பேப்பரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து லேயர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 லேயர்ஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக வரும். அதனால் நான் 3 லேயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செரட்டட் நைஃப் வச்சுட்டு மேலே உள்ள டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அதை கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து லேயர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேயர்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு செரட்டட் நைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ப்ளஸ் டர்னிங் டேபிள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இப்போ செரட்டட் நைஃப் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டர்னிங் டேபிள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணதுலேருந்து எண்டிங் வந்து மார்க் பண்ணுற வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா செரட்டட் நைஃபை வந்து உள்ளக ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து லேயர்ஸை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செரட்டட் நைஃபை உள்ளே இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம க்ரம்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோ வெளியும் ஆகாது. பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் லேயருமே சேம் ப்ரொசீஜர் தான். நைஃபை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நைஃபை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி லேயர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டான அந்த லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு லேயருமே வந்து ஒரு சைஸில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீம் வச்சுட்டு அது மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லேயர்ஸ் கட் பண்ணுறப்பவே பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயருமே நான் சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 3 லேயருமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வந்து வீட்டில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இதுக்கு சுகர் சிரப் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வெண்ணிலா பென்டோ கேக் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபில்லிங்ஸ்லாம் என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.